ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமென். பாவங்களை மன்னியும் நரக நற்பிள்ளைகளை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களுக்கும் விசேஷமாய் மதிரக்காயறியர்கதிகம் தேவியோ அவர்களை மோட்சத்திலே சேர்த்துள்ள பரிசுத்த ஆவி தேவ மாதா மேலும் அப்போஸ்தலர் மேலும் எழுந்தருளி வந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூலகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு அளித்தருள எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை சித்திரளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமென். பாவங்களை மன்னியும் நரக நற்பிள்ளைகளை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களுக்கும் விசேஷமாய் மதிரக்காயறியர்கதிகம் தேவியோ அவர்களை மோட்சத்திலே சேர்த்துள்ள தேவமாதா தமது ஆத்தும சரீரத்தோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம்
எங்களுக்கு அளித்தருளை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே என் தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுது எப்பொழுது நின்று இருப்பதாக ஆமென். சகல ஆத்மாக்களுக்கும் விசேஷமாய் மதியரக்கம் யார் யார் கதியின் தேவையோ அவர்களை மோட்சரத்திலே சேர்த்துள்ள தேவமாதா பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராட்சியம் வருக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு அளித்தருளை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய
மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமென். அதிதூதரான சிஷ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஷ்ட கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான புனிதர் ஆயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, சிந்த தேசத்து அப்போஸ்தலரான தோமையாரே, சவேரியாரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோஸ்திரங்களோடு ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு அளித்தருளை, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முன்னேறே வெண்கைக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே ஸ்ரீசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென்.
சுடராகிய 1000 கதிரோனை ஆடையாக தரித்திறங்கும் திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. 12 வெள்ளிங்களை திருமுடியில் மகுடமாய் சூடி விளங்கும் திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. மகா தீர்க்கதரிசிகளால் முன்னமே அறிவிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. பிசாசு குணங்கள் நடுங்கி பதுங்கும் பரிசுத்த நாம அலங்காரியாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. அறுமூன்று மகுடாதிபதிகளின் குலவிளக்காய் விளங்கும் திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. வலம்புரி உயிர்த்த வெண்முத்தை பார்க்கிலும் மகா அலங்காரம் பொருந்திய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. அகிலம் முழுவதும் போற்றும் அரணாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. சகல வரப்பிரசாதங்களும் மலிந்த சம்பூர்ண அலங்காரியாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. தாவீது அரசரின் திருமுடியில் துலங்கிய ஜீவ ரத்தனமாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. அருள் நிரம்ப பெற்றவரை வாழ்கவென்று பிரபல தேவதூதனால் வாழ்த்து ஸ்துதிக்கப்பட்ட திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. பரலோக பூலோக பாதாள லோகம் என்னும் திரிலோகங்களினின்றும் அடங்காத தேவாதி தேவனை துருதரத்தில் அடங்கி தாங்கிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. கொடுங்கோலனாகிய ஏரோதரசனின் கொலைபாதகத்துக்கு அஞ்சி குழந்தையாயிருந்த உலக ரட்சகரை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் ரட்சித்தவளாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. மகோன்னத பரிசுத்த கோதுமை அப்பத்தின் மாதாவாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. அக்கினிக்குள் வேகாத அழகிய முச்செடியில் தோன்றிய அசரீரி வாக்கியத்தின் திருமகளாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. அப்போஸ்தலர்கள் மேலிறங்கிய சிவந்த அக்கினி நாக்கு உருவத்தின் அமல பத்தினியாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. பூலோக ஆசைகளை வெறுத்து மேலோக ஆசை கொண்ட வேத சாட்சிகளின் திட தைரியமாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. துர்க்கந்தம் ஒழிக்கும் பரிமள தந்த மயமாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. குணங்களை கொண்ட படைகளை சிதறடிக்கும் வாழாயுதமாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. வேத விரோதமாய் படரும் அடர்ந்த கார்மேகங்களை துரத்தி அழிக்கும் பிரசண்ட மார்க்கமாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. சத்திய திருச்சபையின் ஆறுதலின் வக்ஷர தூணாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. மோட்ச சாம்ராஜ்யத்தின் வெற்றி தூணாகிய திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. சன்னியாசிகளுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் முன் மாதிரியாகும் கற்பலங்காரம் நிறைந்த திவ்ய தஸ்மே விஸ்மாதாவே. சர்வலோகங்களையும் பரிபாலிக்க நாம் அதிகாரம் உடையோம் என காண்பிக்க
சர்வலோக நாயகனை திருக்கரத்தில் ஏந்தி இலங்கும் திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. உலக மீட்பராகிய உமது குமாரன் ஞானஸ்நானம் பெற்ற நன்னீர் நிறைந்த யோர்தான் நதியாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. ஆதி தாய் தந்தை செய்து தோஷத்தை நீக்கி அடைபெற்றிருந்த மோட்ச கபாடத்தை திறந்தருளிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. சத்திய வேதத்தை தூஷித்து அலையும் பதிதரின் பொல்லாத நாவுக்கு ஆணியாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. பாவங்களுக்காக வரிந்து பேசி பரகதி கொடுக்கும் வரம் நிறைந்த பாவிகளின் அடைக்கலமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. கடலிலும் வனத்திலும் வருந்தும் பக்தர்களுக்கு வலிய தரிசனமாகி அவர்கள் ஆபத்தில் அகமகளோடு உதவி புரியும் அபயமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. தீராத நோய்களுக்கு உத்தம ஔஷதமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. வாடாத திவ்ய மனம் வீசும் புஷ்பமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. கண்ணீர்களின் அழியாத பாக்கியமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. மகாத்மாக்களின் மகத்துவம் தாங்கும் நல்ல ஆலோசனையாகும் திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. தர்மவான்களின் விசேஷ தயாளமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. பொறுமையின் குன்றாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. ஆட்சியின் பொக்கிஷமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. நவவிலாச சம்மனசுக்களின் மகிமை மிகுந்த அரசியாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. சத்தியவேத ராஜாக்களுக்குள் சமாதானத்தை வளர்க்கும் சக்கரவர்த்தினியாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. பரலோக சக்கரவர்த்தியின் அமல பத்ராசனமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. கொள்ளை நோயை விலக்கும் வல்லபம் வாய்ந்த மகா பண்டிதையாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. சர்வலோக நாயகன் சொன்ன சத்திய வாக்கியத்தின் சாட்சியாகிய வான மண்டலத்தில் பிரகாசிக்கும் பச்சை வில்லாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. பொன்னை நிகழ்த்த பனி மயமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. நீரோற்பவத்தை பழிக்கும் நேத்திரங்களால் எங்களை எந்நாளும் கடாட்சித்து காத்தருள் காருண்ய தாயாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. சாதுக்களாகிய சகல சிஷ்டவர்களில் சதானந்தமாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. சிலுவை பத்ராசனத்தில் உயிர்விடும் தருணம் உலக ரட்சகராகிய மது திருக்குமாரனால் எங்களுக்கு கையளிக்கப்பட்ட ஏக அடைக்கல தாயாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. ரோமை மாநகரில் பக்தியை சரளப்படுத்தும் அவர் மனைவிக்கும் பிரசன்னமாகி எஸ்கலின் மலையில் ஒரு தேவாலயம் கட்டும்படி துருவாய் மலர்ந்தருளிய திவ்ய தஸ்னே
விஸ்மாதாவே. பனி பெய்யக்கூடாத உஷ்ண காலத்தில் உறைபனியை பெய்வித்து ஆலயம் கட்ட இடத்தையும் அளவையும் காண்பித்தருடைய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. தரிசனம் தந்து அதிசயங்களை செய்தருடைய எஸ்கலின் மலை நாயகியாகிய திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே. அனைவரும் அமர்ந்தவாறே இறை வார்த்தைக்கு செய்யப்படுவோம். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 முதல் 32 முடிய. நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 முதல் 32 முடிய. ஞானம் தன்னை பற்றி இப்படி சொல்லிக் கொள்கின்றது. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலை நிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்த போது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பு தாய், பணிமை தாயின் அன்பு பக்த கோடிகளே, கள்ளிகுளம் பங்கின் இறை மக்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்னைக்கு மிகச் சிறப்பாக விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த நாளில் நம்முடைய அன்பு தாய்க்கு கிடைத்திருக்கின்ற எத்தனையோ பேறுகளில் ஒன்றான ஞானத்தின் இருப்பிடமே எங்கள் தாயே என்கின்ற சிந்தனையை ஒரு சில மணித்துளிகள் நாம் சிந்திப்போம். நம்முடைய அன்பு தாய் எப்படி ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற அவர்களில் இருந்து ஒரு சில குணநலன்களை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அந்த அன்பு தாயின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சிந்திப்போம். முதலில் அன்புக்குரிய மக்களே, நம்முடைய அன்பு தாய் எப்படி ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் தோன்றி இருக்கிறார்கள். புத்தாவாக இருக்கட்டும் அல்லது சாக்ரட்டிஸ், பிலோட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்களாக இருக்கட்டும், விவிலியத்தில் 2 மிகப்பெரிய ஞானிகள் சுட்டப்படுகின்றார்கள். அதிலே முதல் ஞானியாக நாம் அறிவது சாலமோன் அரசர். சாலமோன் அரசர் இந்த உலகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஞானத்தை பெற்ற ஒரு அரசராக அவர் இருந்தார். 1 அரசர் புத்தகம் அதிலே 3ஆம் அதிகாரம் 1 அந்த நிகழ்வு தொடங்குகின்றது. ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், சாலமோன், உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன், உனக்கு என்ன வேண்டுமோ நீ கேள் என்று சொல்லி சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்போது சாலமோன் சொல்லுவார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தந்துவிடப் போகின்றீர்? இதோ கோடிக்கணக்கான மக்களை எனக்கு தந்திருக்கின்றீர். அவர்களுக்கு உம்முடைய நீதி நியமங்களை நான் எடுத்து விளங்க நீதியோடு ஆட்சி புரிய எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி சாலமோன் கேட்டார். அப்போது ஆண்டவர் அருமையாக அவருக்கு பதில் உரைப்பார், நீ செல்வ செழிப்பை விரும்பவில்லை, உன் எதிரிகள் சாக வேண்டும் என்று விரும்பவில்லை, மிகப்பெரிய நீண்ட ஆயுளை நீ விரும்பவில்லை, மாறாக என் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை நீ கேட்டாய். எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது, உனக்கு முன் இதுவரை உன்னை போல் எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னும் இனிமேலும் எவரும் இருக்க போவதில்லை. அந்த அளவிற்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி கடவுள் சாலமோன் அரசரை மிகுந்த ஞானத்தால் ஆசீர்வதித்தார். உண்மையிலே நாம் பார்க்கின்றோம், சாலமோன் அரசர் மிகச்சிறந்த ஞானி. இந்த உலகத்தில் பிறந்த ஞானிகளில் எல்லாம் மிகச்சிறந்த ஞானியாக அவர் செயல்பட்டார். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், 2 பெண்கள், அவர்கள் 2 பேரும் ஒரே குழந்தையை காட்டி இது எங்கள் பிள்ளை என்று வாதாடினார்கள். 2 பேரும் சொல்லுகிறார்கள், 2 பேரும் இது என்னுடைய குழந்தை, எனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் வாதாடுகின்றார்கள். அரசர் ஒரு நிமிடம் கூட திகையாமல் ஒரு அருமையான பரீட்சை உடைத்தார். என்ன செய்தார்? அங்கிருந்த சேவகனை அழைத்து, இந்த குழந்தையை 2ஆக வெட்டி விடுங்கள், வெட்டி ஒரு பகுதி இவளுக்கு கொடுங்கள், ஒரு பகுதி இவளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்போது உண்மையான தாய் சொல்லுவாள், வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், எனக்கு அந்த குழந்தை வேண்டாம், அவளிடமே கொடுத்து விடுங்கள், என் குழந்தை உயிர் வாழட்டும், அதை கொள்ள வேண்டும் என்றாள். அப்போது அந்த தாய் சொன்னாள், என்ன இருந்தாலும் சரி 2ஆக வெட்டி விடுங்கள், எனக்கு வேண்டும், பாதியாவது எனக்கு வேண்டும் என்று அந்த தாய் சொன்னாள். அப்போது சாலமோன் அரசர் ஞானத்தோடு அந்த தீர்ப்பை எழுதுகின்றார். இந்த குழந்தையின் உண்மை தாய் இவளே, இவள் தான் தன் குழந்தை சாகக்கூடாது, அது சாகக்கூடாது, தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது சாகக்கூடாது, இன்னொரு தாயிடம் வளரட்டும், எனவே இவள் தான் உண்மை தாய் என்று சொல்லி ஞானத்தோடு அந்த உண்மை தாயை கண்டறிந்து அந்த தீர்ப்பை அவர் எழுதுகின்றார். எனவே அன்புக்குரிய மக்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஞானிகளில் எல்லாம் மிகச்சிறந்த ஞானியாக சாலமன் அறியப்பட்டார். தென்னாட்டு அரசி இந்த சாலமனின் ஞானத்தை கேட்டு அதை கண்டறிந்து நேரில் ஆய்வு செய்து நாமும் அதிலே மகிழ வேண்டும் என்று சொல்லி தென்னாட்டில் இருந்து அரசி அந்த அரசனை காண வந்தார்கள். அந்த அரசனின் ஞானத்தை கண்டு பூரித்து போய் தன் நாட்டிலிருந்து கொண்டு வந்த ஏகப்பட்ட செல்வங்களை அந்த அரசருக்கு அவர்கள் தந்துவிட்டு சென்றார்கள். எனவே விவிலியம் சுட்டுகின்ற முதல் ஞானியை நாம் கண்டோம், சாலமன் அரசர். 2வது ஞானி யார்? சாலமன் அரசருக்கு கடவுள் ஞானத்தை தந்தார். 2வது ஞானி அவர் ஞானமாகவே இருந்தார், ஆண்டவர் இயேசு. தந்தையாம் இறைவனின் ஞானம், இந்த உலகத்தை அவர் படைத்த போது தந்தையாம் இறைவனோடு தொடக்கத்திலிருந்து இருந்து வந்த அந்த ஞானம்
இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவாக இரண்டாவது ஆளாக அது பிறந்தது. எனவே இந்த உலகத்தில் பிறந்த ஞானத்திற்கெல்லாம் அதிபதியான ஞானம் யார் என்று கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு திருமுகம் அதிலே 1ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் அருமையாக சொல்லுவார், அழைக்கப்பட்டவர்கள் கிரேக்கர்களானாலும் யூதர்களானாலும் அவர்களுக்கு இயேசு கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாக இருக்கின்றார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் ஞானமாக ஆண்டவர் இயேசு விளங்குகின்றார் என்று பவுல் அடிகளார் கூறுவார். அதையே புனித அருளப்பர் தான் எழுதிய நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்வார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. அது யார் என்றால் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்த அந்த நற்செய்தியை எழுதுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். அப்படி எழுதுகின்ற போது முதல் வசனத்திலேயே ஆண்டவர் இயேசுவை இப்படித்தான் அறிமுகம் செய்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. இன்னைக்கு நான் வாசித்த வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஞானம் தன்னை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவே அந்த வாக்கியத்தை சொல்லலாம். தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகத்தில் எதையும் படைக்கும் முன்னரை நான் இருந்தேன், தொடக்கத்தில் இருந்தே அவரோடு கூடவே இருந்தேன், அவர் ஒவ்வொன்றையும் படைக்கின்ற பொழுது அங்கே நான் நின்று கொண்டு இருந்தேன், ஞானமாக என்னை கொண்டு நாடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று முதல் வாசகம், அந்த வாசகத்தை நாம் வாசிக்க வேண்டும். எனவே இருக்கிற மக்களே, ஆண்டவர் இயேசு தொடக்கத்தில் இருந்தே கடவுளோடு இருந்த வாக்காக ஞானமாக இந்த உலகம் அனைத்தையும் படைத்த கடவுளுடைய ஞானமாக அவர் இருக்கின்றார். முதல் ஞானி கடவுளால் ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இரண்டாவது ஞானி அவர் கடவுளின் ஞானமாகவே இந்த உலகத்தில் பிறந்தவர். அன்புக்குரிய மக்களே, இந்த இரண்டு ஞானிகளும் தங்களுக்கென்று ஒரு இருப்பிடத்தை செய்து கொள்கின்றார்கள், தங்களுக்கென்று ஒரு அரியணையை செய்து கொள்கின்றார்கள். அரசர் ஆகமத்தில் நாம் வாசிக்கின்றோம், சாலமன் அரசர் தனக்கென்று ஒரு அரியணையை செய்து கொள்கின்றார். 1 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 10 அதிலே நாம் வாசிக்கின்றோம் 18 முதல் 20 வசனங்களுக்குள் சாலமன் அரசர் தனக்கென்று ஒரு அரியணையை செய்கிறார். அந்த அரியணையை அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். ஒரு ஞானி தனக்கென்று மிக அருமையான ஒரு அரியணையை செய்கிறார். அந்த அரியணையை எப்படி செய்கின்றாராம்? மிக உயர்ந்த இடத்தில் ஒரு சிம்மாசனம், அந்த உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த சிம்மாசனத்திற்கு செல்வதற்கு 6 படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகள் மற்றும் அந்த சிம்மாசனம் அனைத்தையும் அவர் ஏதோ மரத்தாலான ஒரு சிம்மாசனமாக செய்து கொள்ளவில்லை, மாறாக விலை உயர்ந்த யானைகளின் தந்தத்தினால் அந்த சிம்மாசனத்தை அவர் செய்கின்றார். படிக்கட்டுகள் அனைத்தும் யானை தந்தங்களால் செய்யப்பட்டு இருக்கின்றது, அந்த சிம்மாசனம் யானை தந்தத்தால் செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் அவரின் கை ஊனுகின்ற அந்த இடத்திற்கு பின்பக்கமாக 2 சிங்கங்கள் அங்கே மிகவும் கம்பீரமாக தோற்றம் அளிக்கின்றது. அந்த 6 படிக்கட்டுகளிலும் பக்கத்திற்கு ஒன்றாக 12 சிங்கங்கள், ஒரு படியில் இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கம், மொத்தம் 12 சிங்கங்கள் அங்கே அணிவகுத்து நிற்கின்றன. இவை அனைத்தையும் சாலமன் அரசர் விலை உயர்ந்த யானை தந்தங்களால் அவர் செய்து முடித்தார். அப்படி யானை தந்தத்தால் கொண்டு செய்ததோடு மட்டுமில்லாமல் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த ஒட்டுமொத்த அரியணையையும் பசும் தங்கத்தினால் அவர் வேய்ந்தார். மிகப்பெரிய அரசர் பாருங்கள். அந்த காலத்தில் சாலமனுக்கு நிகரான அரசர் யாருமே இல்லை. ஒருவர் கூட அவருக்கு எதிராக படையெடுக்க துணியவில்லை. அவருடைய தந்தை தாவீது அனைத்து எதிரிகளையும் முறியடித்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி தந்திருந்தார். சாலமன் அமைதியாக அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். செல்வ செழிப்பு மிக்க ஒரு அரசர். எனவே அவர் தன்னுடைய அரியணையை யானைகளின் தந்தங்கள் கொண்டு செதுக்கி அதனை பசும் பொன்னால் வேய்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் சாலமன் என்கின்ற அந்த ஞானி தான் அமர்வதற்கென்று அவர் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அரியணையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவும் ஞானமாக விளங்கிய, கடவுளின் ஞானமாக விளங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தனக்கென்று ஒரு உயிருள்ள அரியணையை செய்து கொண்டார். உயிருள்ள அரியணை அவர் தந்தத்தால் செய்யவில்லை. தந்தத்திற்கு பதிலாக உயிருள்ள தூய்மையான பரிசுத்தமான ஒரு அரியணையை அவர் செய்து கொண்டார். அந்த அரியணை எப்படிப்பட்டது? அந்த அரியணையில் 12 சிங்கங்கள் அங்கே இல்லை, மாறாக
அந்த அரியணையில் 12 சிங்கங்களுக்கு பதிலாக 12 மீன்கள் அந்த அரியணையை அழகு செய்திருக்கின்றது. அவர் கைகளை ஊண்டுகிற இடத்தில் 2 சிங்கங்கள் கம்பீரமாக தோற்றம் அளித்தது. அந்த 2 சிங்கங்களுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசுவினுடைய அரியணையில் நிலாவும் சூரியனும் அங்கே தகதகத்துக் கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட மிகவும் உன்னதமான, இந்த உலகத்தில் இதுவரை செய்யப்பட்டிராத ஒரு பரிசுத்தமான, ஒளி வீசுகின்ற, நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உயிருள்ள அரியணையை ஆண்டவர் இயேசு தனக்கென்று செய்து கொண்டார். அன்புக்குரிய மக்களே, சாலமன் அரசரின் அந்த அரியணை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதியிருக்கிறார்கள். 1 அரசர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் கடைசியாக எழுதப்பட்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இதுவரை வேறு எந்த அரசனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனத்தை செய்யவே இல்லை. தங்கத்தால் செய்து அதனை பசு பொன்னினால் வேய்ந்து அத்தனை செல்வ செழிப்பு மிக்க ஒரு அரியணையாக சாலமோன் வேய்ந்தார். எனவே இதுவரைக்கும் அதுவரை அப்படிப்பட்ட ஒரு அரியணை செய்யப்படவில்லை. ஆனால் அது உயிரற்ற அரியணை. நம் ஆண்டவர் இயேசு ஞானத்தின் ஊற்றிடம், கடவுளின் ஞானமாகவே விளங்கிய அந்த ஞானம், மனித ஒரு எடுத்த ஞானம், நம் அன்பு தாய் அன்னை மரியாளை தன்னுடைய அரியணையாக அது ஏற்றுக்கொண்டது. அந்த ஞானம் அந்த தாயின் உதரத்தில் அது கரு கொண்டது. அந்த தாயின் உதரமான சிம்மாசனத்தில் அது 10 மாதங்கள் அடங்கி இருந்தது. அதன் குழந்தை பருவம் முழுவதும் அந்த தாயின் மடிகளில் அது தவழ்ந்து மகிழ்ந்தது. அந்த ஞானத்திற்கு அந்த தாய் தன் பாலமுது ஊட்டி வளர்த்தாள். அந்த ஞானத்திற்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்தாள். இறை வார்த்தையை அவள் ஊட்டினாள். அப்படிப்பட்ட மிக பேறு பெற்றவளாக நம் தாய் விளங்கினார். புரிகின்றார் அன்புக்குரிய மக்களே, சாலமோனை தாங்கியதால் அந்த அரியணை சாலமோனின் அரியணை, ஞானத்தை தாங்கியதால் நம் தாய் அவள் ஞானத்திற்கு இருப்பிடம், ஞானத்தின் அரியணை. ஞானம் அந்த இருப்பிடத்தில் உதரத்தில் தரித்தது. அங்கிருந்து ஊனும் உடலும் எடுத்தது. அங்கிருந்து பால் அமுது உண்டது. அந்த அரியணையில் அது தவழ்ந்து மகிழ்ந்தது. அந்த தாயோடு அது பின்னி பிணைந்து வளர்ந்தது. எனவே அன்புக்குரிய மக்களே, நம்முடைய தாய்க்கு தரப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பட்டமும், ஒவ்வொரு மகிமையும் ஏதோ விளையாட்டாக அல்ல. விவிலியத்தில் இருந்து இவ்வளவு எடுத்துக்காட்டுகளோடு நம்முடைய முன் தந்தையர்கள், திரு தந்தையர்கள் அதனை மிகுந்த ஞானத்தோடு கண்டறிந்து, இறை வழிபாட்டில் கண்டறிந்து நம் தாயை அவர்கள் பேறுபடுத்தியிருக்கிறார்கள், பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு தாயை ஞானத்தின் இருப்பிடம் என்று சொன்னால் அது மிகையாக. ஞானத்தின் இருப்பிடமாக நம்முடைய அன்பு தாய் இருக்கின்றார்கள். அந்த இருப்பிடம் எப்படிப்பட்டதாக அமைந்திருந்தது என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த இருப்பிடத்தின் ஒரு சில குணநலன்களை இந்த நேரத்தில் நாம் சுருக்கமாக சிந்திப்போம். சிந்தித்து அதனின்று நாமும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாயை பிரதிபலிக்க முடியும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய மக்களே, 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் விக்டர் என்கின்ற புனிதர் 1180ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய மறையுரை ஒன்றில் நம் அன்பு தாயை இப்படி புகழ்கின்றார். பாருங்கள், அன்பு தாயே, நீங்கள் சாலமோனின் அரியணையை ஒட்டி இருக்கின்றீர்கள். அன்பு தாயே, நீங்கள் சாலமோனின் அரியணையாக இருக்கின்றீர்கள். சாலமோனின் அரியணையில் காணப்பட்டது வெண் தந்தம் உங்கள் தூய்மையை குறிக்கின்றது. அந்த தங்கத்தை வேய்ந்த அந்த பசும் பொன் உங்களுடைய கொடை உள்ளத்தை குறிக்கின்றது என்று சொல்லுகிறார். ஞானத்தின் இருப்பிடம் அதில் அது வெண் தந்தம் அந்த தாயின் தூய்மையை குறித்து நிற்கின்றது. இரண்டாவதாக அதை வேய்ந்த அந்த பசு பொன் அந்த தாயின் கொடை உள்ளத்தை குறித்து நிற்கின்றது. அவர் இதை ஆங்கிலத்தில் எழுதுகின்றார். எனவே ஒரு கவிதைக்காக 2 ஆங்கில வார்த்தைகள் எடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். சாஸ்டிட்டி, சேரிட்டி. அந்த தந்தம் உங்களுடைய சாஸ்டிட்டியை குறிக்கின்றது. அந்த பசுபொன் உங்களுடைய சேரிட்டியை குறிக்கின்றது. நீங்கள் இந்த உலக மக்களுக்கு வாரி வழங்குகின்ற அந்த வள்ளத்தன்மையை குறிக்கின்றது. எனவே அன்புக்குரிய மக்களே, ஞானத்தின் இருப்பிடமாகிய அன்னையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பண்புகளுள் இந்த 2 பண்புகள், ஒன்று தூய்மையான வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. தாய் சுட்டி காட்டுவது அதைத்தான், ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. 2 கருணை உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வது. 3
இறைவனோடு ஒன்றித்திருப்பது. அந்த தாய் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இறை ஞானத்தை தன் வீட்டுக்குள் வைத்து அழகு பார்த்தாள். அந்த ஞானத்திடமிருந்து அவள் கற்றுக்கொண்டாள். அந்த ஞானத்திடம் இருந்து அவளும் ஞானமாக மாறி போனாள். ஆண்டவரோடு நெருங்கி வந்தாள். எனவே இறைவனோடு ஒன்றித்திருப்பது. இந்த 3 கருத்துக்களை சிந்திக்க வேண்டும். முதல் கருத்து அன்புக்குரிய மக்களே, தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை, தூய்மை என்று சொன்னாலும் விட அதை விட ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமாக இந்த உலகத்தில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய மக்களே. ஒழுக்கமிக்க வாழ்க்கையை நம் தாய் மிக மிக அதிகமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த தாய் அவள் கருவில் அவதரித்ததில் இருந்து இந்த மண்ணை விட்டு இறைவனடி சேருகின்ற வரைக்கும் அவர்கள் ஒருபோதும் தவறான காரியங்களுக்கு முன் உரிமை கொடுத்ததில்லை. அவர்கள் வாழ்வு முழுக்க முழுக்க ஒரு பரிசுத்தமான வாழ்வாக, ஒழுக்கமான வாழ்வாக இருந்தது. இதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவன் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கிய பண்பு ஒழுக்கம். நம்முடைய ஐயன் வள்ளுவர் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமே உங்களுக்கு புண்ணியத்தை உண்டாக்கும் என்பதால் ஒழுக்கத்தை நீங்கள் உயிருக்கு மேலாக கடைபிடிக்க வேண்டும். உயிரை போனாலும் ஒழுக்கத்தை நீங்கள் தவற விடக்கூடாது என்பது ஐயன் வள்ளுவனின் கூற்று. அன்புக்குரிய மக்களே, இந்த உலகத்தில் ஒழுக்கம் தவறுவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றது. இந்த உலகம் எப்படியோ போய்கொண்டு இருக்கிறது. வாருங்கள், இன்றைக்கு ஒழுக்கம் வேண்டியதில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொருவரும் தனி மனித உரிமைகளை கையில் எடுத்துக்கொண்டு இது எனது விருப்பம், நான் இருப்பேன், இதை யார் கேட்பது, இதை சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை, நான் இப்படித்தான் வாழ்வேன், இதை யார் கேட்கப் போகிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒழுக்கத்திற்கு எதிரான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் அந்த அன்பு தாய் நமக்கு சொல்லி தருகின்றார்கள், ஒழுக்கத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்பது என்ன அன்புக்குரிய, வேறு ஒன்றும் இல்லை. நல்லதொரு காரியத்திற்காக, நல்லதொரு காரியத்திற்காக, உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒன்றை செய்வதற்காக உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் வேறு எதற்கும் பிரித்து தந்து விடாமல் அந்த ஒரே காரியத்திற்கு, நல்ல காரியத்திற்கு, கெட்ட காரியத்திற்கு அல்ல, ஒரு கெட்ட காரியத்திற்கு அலைய சொல்லுங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய மக்களே, எவ்வளவு மூர்க்கத்தனமாக அலைகின்றோம் நாம் ஒரு கெட்டதை செய்து முடிப்பதற்கு. ஒரு குடிகாரர் ஒருவர் எனக்கு தெரியும் அன்புக்குரிய மக்களே, வீட்டில் பெரிய வசதிதான், ஆனால் அவர் அவருடைய மகன் உண்மையிலேயே ஒரு கடவுள் பாதையில் வந்துவிட்ட ஒரு மனிதர், ஆனால் நல்ல செல்வந்தர். அவர் நினைத்தால் வீட்டுக்குள்ளேயே அவருக்கு எவ்வளவோ குடிக்க வாங்கி வைக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். ஏனென்றால் எப்பொழுதும் பைபிளும் கைமாக அலைவார் அந்த மனிதர். எனவே அவர் தன் தந்தைக்கு குடிக்க கொடுப்பதில்லை, குடிக்க கொடுப்பதில்லை. ஆனால் இவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த குடிகார கடை முன் போய் நின்று கொண்டு, ஐயா 2 ரூபா தாங்க, 3 ரூபா தாங்க, 10 ரூபா, 20 ரூபா, ஒவ்வொரு நாள் பாருங்கள். ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் மகன், அந்த பணக்கார மகனுடைய ஒரு தகப்பன் குடிக்கு அடிமையாகி ஒழுக்கம் இல்லாமல் ஒரு தீயதை செய்வதற்கு தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை பிச்சை எடுத்து எப்படியாவது குடித்து விடுவது. அன்புக்குரிய மக்களே, ஒழுக்கம் என்பது இவ்வளவுதான். நல்லதொரு விஷயத்தை நீங்கள் சாதிப்பதற்காக உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அந்த நல்ல காரியத்திற்காக ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது. அப்படி தீர்த்து கொண்டு போவதில்லை. ஒரு எடுத்துக்காட்டு வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு இளைஞர்கள், இந்த இளமை பருவம் என்பது அன்புக்குரிய மக்களை, இளமை பருவம் என்பதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான ஒரு பருவம். இன்றைக்கு வரும்போதுதான் சிந்தித்துக் கொண்டு வந்தேன். இந்த இளமை பருவத்தில் தான் ஒருவன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு இளம் பெண் தான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள், வேதனைகள், அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த இளமை பருவத்தில் நீங்கள் உங்கள் படிப்பில் சாதிக்க வேண்டும் நினைத்தால், நல்லதொரு எதிர்காலத்தை பெற வேண்டும் நினைத்தால், இந்த இளமை காலத்திலேயே நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எவனொருவன் தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கி தன்னுடைய இந்த பருவத்தில் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து தன்னை தகுதியானாக்கிக் கொள்கிறானோ அவன்தான் பிற்காலத்தில் செழிப்பட்டு வாழ முடியும். இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களில் நாம் தடமாறி போய்விடுகின்றோம். இளைஞர்கள் குடிக்கு அடிமையாகுவது, போதை பொருட்களுக்கு அடிமையாவது, எப்படியும் ஒரு பெண்ணை காதலித்தே ஆக வேண்டும், எப்படியும் ஒரு ஆணை காதலித்தே ஆக வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் நாமெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதே வீண் என்பது போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஆற்றல்களையும்
எதற்கெல்லாமோ சென்று செலவிட்டு விடுகிறோம் பாருங்கள் அன்புக்குரிய இறைமக்களே. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் அவரவருக்கு தரப்பட்ட அந்த கடமையை மிகச் சரியாக நிறைவேற்றுவதற்காக நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் சரியான விஷயங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இறைமக்களே, நம்முடைய அன்பு தாய் ஞானத்திற்கு இருப்பிடம், அவர்கள் அந்த வெண் தந்தம் போன்றவர்கள், மிக பரிசுத்தமானவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் சாகும் வரைக்கும் கடவுளை விட்டு விலகாதவர்கள், முழுக்க முழுக்க பரிசுத்த தனத்தை காத்துக் கொண்டவர்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே முதல் செய்தியாக இதை மனதில் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக, ஒழுக்கமிக்கதாக இருக்க வேண்டும். எத்தகைய விவாதங்களை நீங்கள் முன்னெடுத்து வைத்தாலும் நீங்கள் செய்கிற தவறு ஒருபோதும் சரி என்று ஆகவே ஆகாது. இதை மனதில் கொண்டு எல்லோரும் ஒழுக்கத்தோடு செயல்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய மக்களே, அந்த பசும் பொன் அது நம் தாயின் கருணை உள்ளத்தை குறிக்கின்றது. இந்த உலகத்தில் எல்லோருக்குமே கஷ்டம் இருக்கிறது பாருங்கள், எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கின்றது. அந்த கஷ்டத்தின் ஊடேயும் ஒவ்வொருவரும் இறை பணிக்கு என்று சகோதர சகோதரிகளின் கஷ்டத்திற்கு உதவுவதற்கென்று ஒவ்வொருவரும் ஒரு ஆண்டிற்கு ஒரு முறையாவது ஒரு சிறு உதவி செய்வதை நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு தாய் அவள் தன்னுடைய வாழ்வில் இங்கு இருந்த போதும் சரி, அவர் விண்ணகத்திற்கு சென்ற பிறகும் சரி, கடைசி வரைக்கும் அவர்கள் தன்னுடைய பக்த கோடிகளுக்கு இன்றும் ஆண்டவரின் அருளை அள்ளி தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த காணாமற் திருமண வீட்டில் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு இறை அருளை பெற்று தந்தவர்கள் அவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கொடை காரியத்திற்கும், ஒவ்வொரு தான தர்மத்திற்கும் இறைவன் தன்னுடைய பலனை அளிப்பார். அன்புக்குரிய மக்களே, நீதிமொழிகள் புத்தகம் அதிலே 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அருமையாக சொல்கிறது. ஏழைகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிற பொழுது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் படுகிற கஷ்டங்களை கண்டும் காணாமல் இருப்பவர்கள் பல சாபங்களை பெறுவார்கள். அந்த வார்த்தையை சொல்வதற்கு விரும்பவில்லை, ஆனால் விவிலியம் அப்படி சொல்லுகின்றது. நீதிமொழிகள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தான தர்மத்திற்கும் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அளப்பரிய கொடைகளை தருவார். அன்புக்கும் இறைமக்களை, ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு கதை சொன்னார், செல்வந்தரும் லாசரும். அந்த கதையில் அந்த செல்வந்தன் செய்தது ஒன்றே ஒன்றுதான், அவன் அந்த கஷ்டப்பட்டவனை கண்டும் காணாமல் இருந்தான். அவனுடைய புண்களை கழுவி துடைக்க மனம் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு ஒரு சிறு உதவி செய்வதற்கு மனம் இல்லாது இருந்தான். அவன் ஆபிரகாமின் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சகோதரிக்கு, ஒரு சிறு குழந்தைக்கு, நம்முடைய ஊரில் கஷ்டப்பட்டவர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற உதவிகளை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு செய்ய பழக வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய அன்பு தாய் நம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்ததை போன்று நாமும் இறைவனை தேடி வர வேண்டும். இறைவன் மீது தாகம் கொள்ள வேண்டும். பாருங்கள் அன்புக்குரிய மக்களே, சங்கீத ஆசிரியர் 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், உயிருள்ள இறைவன் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. பசி என்பது ஒரு இயல்பான ஒன்று. ஒருவேளை நமக்கு பசி எடுக்காவிட்டால் என்ன அர்த்தம்? பசி எடுக்காவிட்டால் நாம் ஏதோ நோயிட்டு இருக்கிறோம். காய்ச்சல் வந்தால் பாருங்கள், பசி எடுக்காது. நமக்கு பசி எடுக்கவில்லை என்றால் வயிற்றில் ஏதோ கோளாறு இருக்கிற என்று அர்த்தம். அப்படி என்றால் இறைவன் மீது உண்மையிலே நமக்கு தாகம் வராது என்பதனால் நாமும் நோயிட்டு இருக்கின்றோம். நாம் நோயிட்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக எது என்னவோ ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். பணத்தின் பின்னால், புகழின் பின்னால், பேராசைகளின் பின்னால் தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒன்றிலும் நமக்கு நிறைவு இல்லை. ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு செல்வந்தன் வந்தான் பாருங்கள். அந்த செல்வந்தன் அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டான். நிறைந்த செல்வம் இருக்கின்றது. இருந்தால்